அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வானியலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நாள். வானத்தில் நிறைய அதிசயங்கள் நிகழ்ந்துட்டே இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான அதிசயம் நடைபெறப் போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து சந்திர கிரகணம் இன்னைக்கு நடைபெறப் போகுதுங்க. ஸோ ஒரு இயற்பியல் ஆசிரியராக அந்த சந்திர கிரகணம் எப்படி நடைபெறுது என்னங்கிற விளக்கம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்காகத்தான் இந்த பதிவு. ஸோ நம்மளுக்கு தெரியும், பூமி சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்குது. சூரியன் வந்து நடுவான் இருக்குது. இதை சுற்றி வந்து என்ன பண்ணிருக்குது, பூமி சுற்றி வந்துட்டு இருக்குது. பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு பூமியை சுற்றி வருது. பூமி தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு நம்ம என்ன சொல்கிறோம், 24 மணி நேரம், அதைத்தான் ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம். பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது. ஸோ பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வந்துச்சுன்னா ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு 365 நாட்கள் ஆகுது. அதைத்தான் ஒரு வருடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னொன்று, நம்முடைய இந்த மாதிரி கோள்கள் வந்து நிறைய கோள்கள் பூமியை சுற்றி வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கோள் தான் வந்து நம்முடைய பூமி. ஸோ ஒவ்வொரு கோள்களுக்கும் துணைக்கோள்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த துணைக்கோள் தான் நம்ம வந்து நிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த துணைக்கோளை நிலா அப்படின்னு சொல்கிறோம். அந்த துணைக்கோள் பூமியை சுற்றி வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு கோள்களையும் சுற்றி வந்துட்டு கூடிய நிறைய துணைக்கோள்கள் இருக்குது. நம்ம பூமிக்கு ஒரே ஒரு துணைக்கோள் தான் இருக்குது. அந்த துணைக்கோளை வந்து நிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த நிலா பூமியை சுற்றி வந்துட்டு இருக்குது. நிலா என்ன பண்ணிருக்குதுங்க, பூமியை சுற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி சுற்றி வரும் பொழுது அந்த நிலா நடுவாண்ட பூமி, இந்த பக்கம் சூரியன். ஸோ நிலா, பூமி, சூரியன் இந்த மூணு ஒரே நேர்கோட்டில் வரும்போது நடைபெறக்கூடிய நிகழ்வை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சந்திர கிரகணம் அப்படிங்கிறோம். ஏன் அப்படின்னா, நிலா வந்து அதுக்கு தனியாக ஒளியெல்லாம் கிடையாது. ஸோ சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளியை எதிரொலிக்கும். அதுதான் நம்மளுக்கு நிலவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நடுவாண்ட பூமி வந்துருச்சுன்னா அதை மறைச்சிக்கும். அப்போ என்ன ஆகும், சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளி கிடைக்காத நிலவில் வந்து அந்த இருள் ஏற்படும். அதை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த சந்திர கிரகணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் அந்த ஒளிகள் கிடைக்காது. இப்போ என்ன ஆகும், சூரியன்லேருந்து வரக்கூடிய மற்ற ஒளிகள் வந்து மற்ற பக்கம் இருந்து வரக்கூடிய ஒளிகள்லாம் ஒளி சிதறல் ஏற்படும். பூமி நடுவான் இருக்கிறதுனால ஒளி சிதறல் ஏற்பட்டு ஸோ நிறைய ஒளிகளாக பிரியும். ஒளி சிதறல் ஏற்பட்டு விப்ஜிஆர் நம்ம சொல்லுவோம், வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, சரிங்களா, 7 நிறங்கள், வானவில்லினுடைய 7 நிறங்கள்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு அது வந்து நிலவை வந்து அடையும். நிலவு வந்தடையும் போது குறைந்த அலைநீளமுடைய நீலம், அந்த வயலட்டு, இண்டிகோ இதெல்லாம் வந்து கரைஞ்சிரும். மற்ற இருக்கக்கூடிய அந்த கடைசி அதிக அலைநீளம் இருக்கக்கூடிய ஆரஞ்சு, ரெட்டு சொல்லக்கூடிய ஆரஞ்சு, சிவப்பு நிறங்கள் தான் வந்து நம்ம நிலவை வந்தடையும். ஸோ அப்போ நிலவை வந்தடையும் போது அது வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்குது, சிவப்பு நிறமாகவும் ஆரஞ்சு நிறமாகவும் இருக்கும். ஸோ இது எதனால் ஒளிச்சிதறல் ஏற்படுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள், தூசிகளினுடைய அளவை பொறுத்து அதனுடைய ஒளிச்சிதறல் அதிகமாக இருக்கும். அதிகமாக அளவு இருந்தால் ரொம்ப அதிகமாக ரெட்டாக இருக்கும். அதனால் அது வந்து ரெட் மூன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. முழு சந்திர கிரகணம் இப்போ நிறைவிட போகிறது வந்து முழு சந்திர கிரகணம். அதுதான் வந்து நம்ம ரெட் மூன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி வந்து வானத்தில் நடைபெறுது. ஸோ இப்போ இதில் ஏன் இது நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரியான வந்து பூமி தன்னைத்தானே சுற்றிட்டு எப்பவுமே சுற்றி வந்துட்டு இருக்குது, நிலவும் வந்து சுற்றி வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த சந்திர கிரகணங்கள் அடிக்கடி நடைபெறும் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இந்த சந்திர கிரகணம் நடைபெறும். ஆனால் வருடத்தின் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ தான் வந்து குறிப்பிடத்தக்க இந்த மாதிரியான பாதி சந்திர கிரகணம் அல்லது முழு சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நிகழ்வாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து சும்மா ஒரு கொஞ்சமாக மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலவு வந்து நம்முடைய அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் ஒரு 5 டிகிரி கீழையும் மேல் நோக்கியும் மாறுபட்டு இருக்குது. ஸோ அந்த நிலவினுடைய சுற்றுவட்ட பாதை மாறுபட்டு இருக்கிறதுனால எல்லா நேரத்துலையுமே எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து நேர்கோட்டில் மூணுமே வராது. நிலவு, பூமி, சூரியன் மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வராதனால நம்ம அதை என்னென்னு சொல்கிறோம், எல்லா நாளுமே அந்த எக்ஸாக்டான சந்திர கிரகணம் நடைபெறதுக்கு எல்லா முறையும் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த ஒரு முறை மட்டும்தான் வந்து அது நம்மளுக்கு வந்து நடைபெறக்கூடிய விஷயம். ஸோ இப்போ இதனுடைய இந்த நிலவினுடைய சுற்றுவட்ட பாதை பார்த்திங்கன்னா அம்ரா, பினம்ரா அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிப்போம். அம்ராங்கிற சுற்றுவட்ட பாதைக்குள்ளே வரும்பொழுது தான் முழு சந்திர கிரகணமோ பாதி சந்திர கிரகணமோ நடைபெறும். இதே வந்து அந்த பினம்ரா அப்படிங்கிற சுற்றுவட்ட பாதையில் வரும்பொழுது நம்மளுக்கு அது வந்து சும்மா ஒரு சிறிய நிகழ்வாக இருக்கும். அது வந்து நமக்கு கருத்தில் கொள்ளாத ஒரு கண்டுகொள்ளப்படக்கூடிய இல்லாத ஒரு நிகழ்வாகவே அது போயிடும் அந்த சந்திர கிரகணம். ஸோ இதுதான் வந்து அந்த அம்ரா, பினம்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விஷயங்கள். முழு சந்திர கிரகணமும் சந்திர கிரகணமும் கொஞ்ச நேரத்தில் முடிகிறதுக்கான விஷயம். அப்புறம் இன்னொன்று, இப்போ நம்ம இந்தியாவில் இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 82 நிமிடங்கள் முழு சந்திர கிரகணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திர கிரகணம் இன்றைக்கி ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகிறது வந்து இன்று இரவு 8:55 மணிக்கே ஸ்டார்ட் ஆகி நாளை அதிகாலை 2:25 வரைக்குமே சந்திர கிரகணம் இருக்கும். எப்படின்னா கொஞ்சம், அதாவது இந்த பக்கம் ஒரு 3 ஸ்டேஜில் நடக்கும், முழு சந்திர கிரகணம் நடந்து பெற்றோம். மறுபடியும் 4, 5, 6வது ஸ்டேஜில் அப்படியே கிராஸ் ஆகி போயிடும்.
ஆனால் இதில் முழு சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நேரம் அப்படின்னா 11 மணியிலிருந்து அதிகாலை 12:22 மணி வரைக்கும் 82 நிமிடங்கள் முழு சந்திர கிரகணம் நம்மளுக்கு நடைபெறும். ஸோ இது ஏன் இவ்வளவு நேரம் இருக்குது? ஏன்னா மற்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளவு நேரமான சந்திர கிரகணம் நடைபெறது கிடையாது. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையேயான தொலைவு தான் காரணம். பூமி வந்து சந்திரன் வந்து பூமியிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தா, ஸோ அதை கூட நம்ம என்ன சொல்லணும்னா அப்போஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்போஜிங்கிறது வந்து பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையான அதிகபட்ச தொலைவு 4,05,000 கிலோமீட்டர். அவ்வளவு தூரத்தில் இருக்கும் பொழுது நடைபெற்றுச்சு அப்படின்னா சந்திர கிரகணம், அது வந்து ரொம்ப நேரம் இருக்காது. ஒரு நிமிடம் 2 நிமிடத்தில் சந்திர கிரகணம் போயிடும். இதே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், 3,63,300 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பெரிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலவுக்கும் பூமிக்கும் இடையேயான அந்த தொலைவு வந்து மிக குறைவான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுது பூமியினுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக சந்திரன் மெதுவாக நகர்ந்து வரும். சந்திரன் சொல்லக்கூடிய நிலவு வந்து மெதுவாக நகர்ந்து வர்றதுனால நம்மளுக்கு என்னென்ன ரொம்ப நேரம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணமாக இன்றைக்கி வந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இதற்கு முன்னால் சுமார் 218ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 1900 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் வந்து இந்த முழு சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ நாளைக்கு பிறகு இன்று இந்தியாவில் பார்க்கக்கூடும். இந்தியா மட்டும் இல்லாத ஆசிய கண்டங்கள், ஆப்பிரிக்க கண்டங்கள், ஆஸ்திரேலியா கண்டங்கள், ஐரோப்பிய கண்டங்கள், இந்த 4 கண்டங்களில் நம்ம என்ன பண்ணலாம், முழு சந்திர கிரகணத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த சந்திர கிரகணத்தை அமெரிக்க கண்டங்கள்லையோ அண்டார்டிகா கண்டங்கள்லையோ பார்க்க முடியாது என்பதும் அறிவியலாளர்களுடைய கருத்து. இதை உங்களிடம் பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்தேன். நன்றி, வணக்கம்.